ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதுதான் ஜனவரி மாதம் வந்ததை போல இருந்தது. ஆனால் இப்பொழுது மார்ச் மாதம் கடந்து சென்று விட்டது. நமக்கு ஒரு புதிய மாதம் ஏப்ரல் மாதத்துக்குள் நாம் வருகிறோம். இந்த மாதத்தில் நமக்கு பண்டிகையின் காலங்கள், நிறைய நன்மையான ஜெபங்கள் நடக்கிற காலங்கள், ஆவியானவர் நம் நடுவில் பலத்த கிரியைகளை செய்கிற நாட்கள் இந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்க விரும்புகிறார். If we carefully listen to that word, then only you will find out the blessing whatever He had for you. இதை நாம் கவனமாக கேட்டால்தான் தேவன் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் கவனித்து பெற்றுக்கொள்ள முடியும். அதில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து போகிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 3, 4 வசனம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளை முறித்து அந்தகாரத்தில் பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் உள்ள புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நம்மை வழிநடத்தி வந்தவர் இந்த புதிய மாதத்தில் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக காணப்படுகிற வெண்கல கதவுகள் உடையும், இருப்பு தாழ்பாள்கள் முறிந்து போகும், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அப்படி என்றால் என்னை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க போகிறார்? இதுவரை என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் எந்தெந்த காரியம் தடையாக இருந்ததோ, வாட் எவர் மேபி இட் இஸ், அது என்னவாக வேணாலும் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன ஆசீர்வாதமாக வேணாலும் இருக்கலாம். கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து வழிநடத்தும்படி கர்த்தர் நமக்கு அதை நிறைவாய் நமக்கு கொடுப்பதற்காக அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற, அறிந்திருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அவர்தான் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார், நம்மை தெரிந்தெடுத்தார் என்று நாம் அறியும்படிக்கு, நாம் அதை புரிந்து கொள்ளும்படிக்கு, நாம் அதை தெரிந்து கொள்ளும்படிக்கு, இதெல்லாம் நாம் அறிந்து தெரிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இதுதான் பாக்கியம். அதனால சொல்ற, நீ அறிந்து கொள்ளும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களை உனக்கு கொடுப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் இருந்த தடைகள், உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் காணப்பட்ட வெண்கலம் போன்ற கதவுகள், அது முடக்கப்பட்டிருந்த இரும்பு தாழ்பாள்கள், கர்த்தர் அவைகளை உடைத்து முறித்து ஒரு திறப்பை உண்டு பண்ணி நமக்கு வரவேண்டிய பொக்கிஷங்கள், புதையல்கள், இவைகளின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க அவர் போதுமானவர். 3 விதமான ஆசீர்வாதங்கள் இதற்குள் மறைந்திருக்கிறது. முதலாவது ஆசீர்வாதம், தொழில் ரீதியாய் முடங்கி கிடக்கிற, நீங்கள் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சில சத்துருக்கள் உங்களை மேற்கொண்டதினாலே நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போனீர்கள், பொருளாதாரத்தை இழந்து போனீர்கள், இப்பொழுது கடன்பட்டு நிற்கிறீர்கள். இந்த காரியத்தை நீங்கள் தேவனிடத்துல கேட்காமல் சில முடிவெடுத்ததினால் உண்டானது. ஆனால் இப்பொழுது தேவனிடத்தில் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். அந்த ஜெபத்தின் காரியத்தினாலே
எனக்கு ஒரு அற்புதம் நடந்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்குத்தான் இந்த முதல் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சகல சத்துருடைய கிரியைகளையும் ஆண்டவர் முறித்து போட்டா. செப்பனியா 3:15 சொல்லப்பட்டபடி உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்கள் தீங்கிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாக்க போகிறார். உங்கள் சத்துருக்களை விளக்குகிறார். உங்களோடு கூட இருந்து உங்களை ஏமாற்றி உங்களை வேதனைப்படுத்தி குடிபறித்து உங்களுக்கு விரோதமாய் சில சற்பனையான காரியங்களை செய்து உங்கள் கடனில் இழுத்து விட்டு அவர்கள் கைக்குட்டி சிரிக்கிறதை நீங்கள் வேதனையோடு கண்டு கொண்டிருக்கிறீர்களே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் அந்த அற்புதத்தை காண்பீர்கள். படிப்படியாக இந்த மாதத்திலிருந்து ஒரு சில மாதத்திற்குள் உங்கள் கடன்கள் மாறும். உங்களுடைய பைனான்சியல் குறைபாடுகள் நீக்கும். கர்த்தர் அந்த கடன்களை எல்லாம் உடைத்து மாற்றி தேவனாகிய கர்த்தர் சில மாதங்களுக்குள் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் கண்கூடாய் பார்க்க முடியும். இன்றைக்கு இந்த மாதத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். இது நிச்சயம். எவ்வளவு கடன்ல அவங்க சொன்னாங்க நான் கேட்டுட்டேன், இவங்க சொன்னாங்க நான் கேட்டுட்டேன், அதனால நான் இவ்வளவு பெரிய கடன்ல போய் சிக்கிட்டேன். என் நண்பர்கள் சொன்னார்கள், என் சிநேகிதர்கள் சொன்னார்கள், எனக்கு பிரியமான சிலர் சொல்லிவிட்டார்கள், அதனால் நான் இந்த காரியத்துல சிக்கிவிட்டேன். இப்பொழுது நான் எப்படி அதிலிருந்து வெளியே வருவதென்று தவிக்கிறேன் என்று நீங்க சொல்லுகிறது எனக்கு புரிகிறது. ஆனால் கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதுதான் இந்த ஏப்ரல் மாதம். இந்த ஏப்ரல் மாதத்துல கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். இனி உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய வியாபாரத்துல ஒரு வளர்ச்சியை காணப்போகிறீர்கள். வளர்ச்சி என்றால் ஒரேடியாக வளர்ந்து விடாது, ஒரு சில மாதத்திற்குள் அது பெரிய வளர்ச்சியை காணப்போகிறது. படிப்படியாக வளர்கிறதை நீங்கள் காண்பீர்கள். ஒரு சமயம் ஒரு சகோதரி, அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் ஜெப எண்ணெயை வேண்டும் என்று சொல்லி ஒரு பாட்டிலில் எண்ணெயை கொண்டு வந்து ஜெபிக்க வந்திருந்தார்கள். அவர்கள் சபைக்கு வந்தவர்கள் அல்ல, சபைக்கு விரோதமாக எழும்பி சில காரியங்களை செய்தவதனாலே அவர்கள் தங்கள் சொத்துக்களை எல்லாம் இழந்து பெரிய பணக்காரனாக இருந்த அந்த குடும்பம் தரித்திரத்திற்கு வந்தது. எல்லா நிலங்களையும் விற்றுவிட்டார்கள். ஒரே ஒரு நிலத்தில் மாத்திரம் ஒரு சின்ன வீட்டை போட்டுக்கொண்டு அதுல இருக்கிறார்கள். மெயின் ரோட்ல ஒரு இடத்தை வாடகை எடுத்து ஒரு ஹோட்டல் கடை, ஒரு இட்லி கடை நடத்தி வருகிறார்கள். அந்த இட்லி கடையில் அவர்களுக்கு ஒரு பெயர், நல்ல பெயர். அந்த இட்லி கடையில் இருக்கிற சாம்பார் அந்த ஏரியாவில் புகழ் பெற்றது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற இந்த சின்ன வியாபாரம் தான், ரொம்ப பெரிய கடையல்ல. உள்ளே போய் உட்கார்ந்து ஒரு 5 பேர் கூட சாப்பிட முடியாது, பார்சல் கட்டி கொடுப்பார்கள். அப்படிதான் அந்த கடை தான். அந்த மாதிரி ஒரு சின்ன கடை தான் வைத்திருந்தார்கள். அந்த கடைக்கு விரோதமாய் பக்கத்துல ஒரு 2 கடை தள்ளி இருந்த இன்னொரு குடும்பத்தார் அவர்களுக்கு விரோதமாய் சில செய்வினைகளை செய்ய ஆரம்பித்தார். அப்படி செய்ததுனாலே அவங்க வீட்டுக்காரர் கடைக்கே வரமாட்டார். அவர் வந்தாதான் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இவங்க இந்த சகோதரி மட்டும் போய் அந்த வேலையை செய்ய முடியாது. அவங்க எங்கெங்கயோ அவங்களுக்கு தெரிந்தபடி சில இடத்திற்கு போயிருக்கிறார்கள். அங்கெல்லாம் அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிரித்து விட்டார்கள். கடைசியாக யாரோ சொல்லியிருக்கிறார்கள், உங்கள் பகுதியில் இருக்கிற கிறிஸ்தவ சபைக்கு, ஜெபிக்கிற சபைக்கு போங்கள், அவர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள், இந்த காரியம் மாறிவிடும் என்று. அதுவரை நஷ்டம், அதுவரை கஷ்டம், அதுவரை பலத்த குறைபாடுகள் அந்த வீட்டில். சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமை. ஹோட்டல்ல வர்ற வருமானம் அவர்களுக்கு பற்றவில்லை. ஹோட்டலும் கவனிக்கணும், வருமானத்தையும் எடுக்கணும், ஹோட்டலுக்கு வாடகையும் கட்டணும், ரொம்ப கஷ்டம். இதுல வேற இந்த செய்வினை கடையே சில நேரம் திறக்க முடியாது.
திறக்கலன்னா அந்த நாளில் அவங்க அரைத்த மாவு அந்த எல்லாம் நஷ்டமாகிவிடும். அந்த அம்மா கண்ணீர் வடித்தார்கள். நாங்கள் ஜெபித்தோம். ஜெபித்து அவர்களை ஆசீர்வதித்து சொன்னோம், இயேசுவின் நாமத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள், அவர் உங்களுக்கு துணையாக நிற்பார் சொல்லிவிட்டு அவர்களை அனுப்பிவிட்டோம். அவர்கள் இந்த எண்ணெயை கொண்டு போய் வாசலில் தெளித்து விட்டு அவர்கள் அந்த கடையை ஓபன் செய்தார்கள். என்ன அற்புதம்! அந்த ஜெப எண்ணெயில ஒன்றுமில்லை. அவர்கள் ஜெபித்தது, அவர்கள் நம்பிக்கை இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறார் என்று எல்லா கட்டுகளும் உடைந்தது. இயேசுவின் நாமத்தினால் இரத்தத்தினால்தான் கட்டுகள் உடைந்தது. அவர்கள் விடுதலையானார்கள். பின்பு என்ன நடந்தது? அந்த கடை அமோகமாய் ஓட ஆரம்பித்தது. அது மாத்திரமல்ல, எங்கள் சபைக்கு சில நேரங்களில் நாங்கள் சில கூட்டங்கள் நடத்தும் பொழுது அவர்களிடத்தில்தான் உணவு ஆர்டர் கொடுப்போம், டிஃபன் அங்கே தான் கொடுப்போம். அவர்கள் அந்த சபைக்கு பிரயோஜனமாய் மாறினார்கள். அது மாத்திரமல்ல, என்ன நடந்தது என்றால், ஒரு கடை வைத்திருந்தவர்கள் இன்னொரு கடையை வாடகைத்திருக்கார். அவருடைய வளர்ச்சி அபரிமிதமாய் மாறினது. அவர் வீட்டுக்காரர் குடித்து விட்டு படுத்து கிடக்கிற மனிதன் இப்பொழுது 12 மணி நேரம் அந்த கடையில் உட்கார்ந்து வேலை செய்கிறார். வெளியே எங்கேயும் போக மாட்டேங்கிறார். குடிப்பதை குறைத்து கொண்டார். இப்பொழுது அவர் குடிப்பதை நிறுத்தி இருக்கிறார். படிப்படியாக இந்த காரியங்கள் அந்த குடும்பத்தில் இப்பொழுது பெரிய வளர்ச்சியை அடைகிறார்கள். ஒரு பெரிய வளர்ச்சிக்குள் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே பார்த்ததான ரியல் எஸ்டேட் பிஸ்னஸையும் அவர் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார். அதுலேயும் அவருக்கு நல்ல கமிஷன் கிடைக்கும். அந்த மாதிரி அவர் நல்ல உயர்ந்த நிலைமைக்கு கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். அவருக்கு விரோதமாய் செய்வனை பண்ணினவர்கள் கடையை மூடிவிட்டு நடையை கட்டிவிட்டார்கள். இதுதான் கர்த்தர் தரக்கூடிய ஆசீர்வாதம். நாம் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பவில்லை. நாம் தேவனை தேடும் பொழுது யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் வருகிறார்களோ அவர்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார் என்பதை இதன் மூலமாய் நான் பார்த்து அநேக பெரிய பெரிய ஜாம்பவான்களையும் கர்த்தர் உயர்த்துகிறதை, தாழ்ந்து கிடந்த கடனில் இருந்தவர்களை உயர்த்தி உன்னதமான நிலைமையில வைக்கிறதையும் நான் கண்டிருக்கிறேன். அதனால் தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து உயர்த்த போகிறார். இரண்டாவது கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், இரண்டாவது ஒரு கூட்டத்தாருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்றால், சரீரத்தில் உண்டாகிற நன்மைகள், திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியங்கள் அல்லது சரீர சுகவீனங்கள், இவைகளில் ஆண்டவர் ஒரு பெரிய பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்ய போகிறார். திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறது என்றால் நாம் சொல்லுகிறது தடை என்று சொல்லுகிறோம். அதேதான் வெண்கல கதவுகளை போன்ற தடைகள், இருப்பு தாழ்நிலைகளை போன்ற முடக்கப்பட்ட நிலைமை, கர்த்தர் அவைகளை உடைத்து பொக்கிஷங்களை கொடுக்க போகிறார். நல்ல மருமகனை கர்த்தர் இந்த நாட்களிலே கர்த்தர் கட்டளையிட போகிறார். அதனால் ஆண்டவரை துதியுங்கள். இரண்டாவது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இதுவரை தடையாக இருந்த கற்பம் தரிக்க கூடாதபடி தடை பண்ணின வல்லமைகளை கர்த்தர் முறிந்தோட பண்ணுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அந்த தடைகளை கர்த்தர் நீக்கி தேவன் ஒரு அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில நடப்பிக்கிறதை நீங்கள் காண முடியும். இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் உங்கள் கர்ப்பங்களை ஆசீர்வதித்து அதில் புதிய உற்பத்தி திறனை தந்து ஏற்ற காலத்தில் நல்ல ஒரு பிரசவ காரியத்தை கொடுத்து ஒரு குழந்தை பெற்றெடுக்க கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், என்னதான் மெடிசன் எடுத்தாலும் என் சரீரத்தில் சுகவீனம் இருக்கிறது, சுகம் பெற முடியவில்லை, சுகம் இல்லை, நான் மெடிசன்லாம் கரெக்டாக எடுக்கிறேன், ஆனால் அது சுகம் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் சுகமாக்க விரும்புகிறார். அவருடைய குணமாக்குற வல்லமை இன்றைக்கு நம்முடைய சரீரங்களில் அது இறங்கி வரும். சத்ரு கொண்டு வருகிற சகல போராட்டங்களை, பலவீனன், நீ குறைபட்டிருக்கிறாய்,
இனி ஆண்டவருக்காக எதை செய்துவிட முடியாது என்று நம்முடைய குறைவுகளை முன்னிறுத்தி நம்மை கேவலப்படுத்தி நம்முடைய எண்ணங்களை குறைத்து கொண்டே வருமா? தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை விட்டு விலக முன்னபடி செய்வான். அதை கர்த்தர் இந்த நாட்களை உடைத்தெறிகிறார். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் திருமண காரியத்திலையும் குழந்தை பாக்கியத்திலையும் அது மாத்திரமல்ல சரீர சுகத்திலையும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் நடப்பிக்கிறார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வயதான ஒரு தகப்பனார், அவர் ஹார்ட் ப்ராப்ளம், அவருக்கு ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணியிருக்கு. அவருக்கு பல மெடிசன்கள் எடுக்கிறார்கள். அவர்களுடைய கால் திடீரென்று வீங்கினது. திடீரென்று வீங்கினது மாத்திரமல்ல, அந்த கால் நீர்வடி ஆரம்பித்தது. அப்படி என்றால் சில நேரங்களில் அது சில காரியங்கள் கிரிட்டிக்கலாய் இருக்கிறது என்று மெடிக்கல் ரீதியாக சொல்லுவார்களோ எனக்கு தெரியாது. அவர்கள் தங்களுடைய மகளுடைய வீட்டிற்கு அவரை பார்க்கும்படி வந்திருந்தார்கள். அப்பொழுது மகள் குடும்பத்தார் என்னிடத்துல சொல்லி, அப்பாவுக்கு இப்படி இருக்கு, ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுங்க சொன்ன. செபிப்போம், ஆண்டவர் அற்புதம் செய்வார். பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை வேதம் சொல்லுகிறது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பாயாக, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணப்படுது, அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். 2வது, அவர்களை கர்த்தர் சுகமாக்குவார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். போய் ஜெபித்த பொழுது எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணினோம். அவர் வீட்டில் அவருடைய மருமகன் அவர் நக்கல் அடித்தார். அவர் என்ன நக்கல் அடித்தார் என்றால், இதெல்லாம் ஜெபம் பண்ணா நீங்க எதுக்கும் அவர் காலை பிடிக்கிறீங்க அப்படின்னு நாம போயிருப்பது ஜெபிக்க. ஆனால் அவர் அர்த்தங்கிட்டத்தனமாய் ஒரு கமாண்டை கொடுத்தார். நான் ஒரே அவரை பார்வை மட்டும் பார்த்து விட்டு, நான் மற்றவரை போல எவன் காலையும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வயதானவர் சுகமடைய கூடாது என்பது பிசாசு எவ்வளவு துணிகரமாய் இருக்கிறது. இப்ப நம்ம கோபப்படுத்திட்டா, நம்ம டென்ஷன் படுத்திட்டா, நம்ம ஜோபிக்காம வந்துருவோம். எப்படியே நாசமா போகடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம்னு நினைப்பு. நாம அதெல்லாம் வித்துட்டு தானே ஊழியத்துக்கு வந்திருக்கோம். அதனால நான் மறுபடியும் ஒரு பார்வை பார்த்துட்டு மீண்டும் என் கரங்களை வைத்து முன்பை விட மனதுருக்கத்தோடு ஒரு ஜெபம் பண்ணி விட்டு வந்து விட்டேன். அன்று இரவே அந்த வீக்கங்கள் எல்லாம் வற்றி விட்டது, சுகமாக்கி விட்டது அந்த கால். அவர் நல்ல நடந்து எங்கள் ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்லிவிட்டு போனார். கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மையானவைகளை செய்தார். அதே போல ஆண்டவர் இன்றைக்கு என்னென்ன தடைகள் உங்கள் வாழ்க்கையில, திருமண காரியங்கள், கற்பத்தின் காரியங்கள், சரீரத்தின் காரியங்கள், இவைகளை கர்த்தர் அந்த தடைகளை மாற்றி சில பொக்கிஷங்களினாலே உங்களை நிறைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். திருமணத்தில் உங்களுக்கு கிடைக்கிற மருமகனோ பொக்கிஷமாய் மாறுவார். உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் பொக்கிஷமாய் மாறும். உங்களுக்கு கிடைக்கிற சுகம் பொக்கிஷமாக மாறும். இதை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி அதை செய்து முடிக்க போகிறார். 3வது ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 3 விதமான ஆசீர்வாதங்கள். முதல் 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். 3வது ஒரு ஆசீர்வாதம், அது ஊழியத்தை சார்ந்தது. இந்த வருடத்தில் இந்த வருகிற மாதத்திலிருந்து தடைபட்டிருக்கிற ஊழியத்தில் பல தடைகள், முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிற ஊழியங்கள், எழுப்புதல் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எங்களுடைய ஊழியத்தில் அந்த எழுப்புதலை காண முடியவில்லையே என்று சொல்லி நாம் புலம்புகிறோம். சில நேரத்தில் நாம் கவலைப்படுகிறோம். கர்த்தர் இந்த காரியங்கள், இந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைத்து, நமக்கு தடையாக இருக்கிற வெண்கல கதவுகள் இன்றைக்கு அது உடைகிறது. இருப்பு தாழ்பால்கள் இன்றைக்கு அது உடைகிறது. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிபடுத்த இருக்கிற புதையல்களையும் என்று கொடுக்கிற கர்த்தர்
நல்ல ஆத்துமாக்களை, ஆத்தும ஆதாயம் பண்ணப்படுகிற அந்த உதாரத்துவம் உள்ள ஆத்துமாக்களை, கொடுக்கிற ஆத்துமாக்களை, ஜெபிக்கிற ஆத்துமாக்களை, தேவனுக்காக ஊழியம் செய்கிற ஆத்துமாக்களை உதாரத்துவமாய் கர்த்தர் கொடுக்க போகிறார். அது இந்த மாதத்தில் ஆரம்பிக்க போகிறது. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்ய போகிற அதிசயங்களில் பெரிய அதிசயம் இதுதான். உங்களை தேடி ஜனங்கள் வரப்போகிறார். கர்த்தர் உங்களை தேடி ஜனங்களை கொண்டு வரப்போகிறார். அவர்களை நடத்துவதற்கு மாத்திரம் கிருபையை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனங்கள், வியாதியோடு வருகிறவர்கள் சுகமடைவார்கள், பலவீனத்தோடு வருகிறவர்கள் பலவீனம் நீங்கி குணமடைவார்கள், கடன் பிரச்சனையில வருகிறவர்கள் கடன் தீரும் அவர்களுக்கு. கர்த்தருடைய தடைகளை உடைப்பார், வெண்கல கதவுகள் முறிந்தோடும், ஜெயத்தை கர்த்தர் தருவார், அற்புதத்தை காண்பீர்கள். இந்த நாட்களில் தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு செய்ய போகிற காரியத்தை அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியும்படி என்று சொல்லியிருக்கிறாரே, அந்த வார்த்தையின்படி உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற உன் தேவனாகி கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி, இந்த கர்த்தர் நான் தான் என்பதை நான் அறியும்படி, அதாவது தேவனாகி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படி, நமக்கு அது விளங்கும்படி, நான் உண்மையா ஜெபிக்கிறேன், உண்மையா கொடுக்கிறேன், உண்மையா ஊழியம் செய்கிறேன், ஏன் எனக்கு இது என்று கேள்வி கொண்டே இருப்பதை நிறுத்திவிட்டு, நான் ஆண்டவருக்காக உண்மையாய் கொடுக்கிறேனே என்று புலம்போதை நிறுத்திவிட்டு, மாறாக கர்த்தர் எனக்கு எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாக செய்கிறார் என்று கர்த்தரை துதித்து பாருங்கள். அவர் வெண்கல கதவுகளை உடைப்பார். உன் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், நீ என்னுடையவன் என்று சொன்னவர், தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட பொழுது நீ என் பட்சத்தில் வெளிப்பட்டார், எனக்காக வெளிப்பட்டாய் என்று சொன்னவர், அவர் முன் குறித்திருக்கிறார். இந்த முன் குறித்த தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த நாட்களில் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஒரு பெரிய பிரேக் த்ரூ உங்கள் ஊழியங்களில், உங்கள் குடும்பங்களில் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கப் போகிறார். ஊழியத்தில், திருச்சபையில், குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்க்கிறதை நீங்கள் கண்கூடாய் பார்ப்பீர்கள். அதை முடிந்தால் இந்த பிளட் ஆஃப் ஜீசஸ் ஏஜி சர்ச் என்று சொல்லுகிற இந்த யூடியூப் சேனல்ல கமெண்ட்னு ஒரு பகுதி இருக்கும். முடிந்தால் அதில் கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாங்களும் அறிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற இந்த காரியத்தில் பொதுவாக நாம் ஒன்றை கவனித்தால், a breakthrough in finance, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை தரப்போகிறார். இரண்டாவது, குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். மூன்றாவது, ஊழியத்தில் ஒரு மேன்மையை தரப்போகிறார். இந்த மூன்று விதமான காரியங்களையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இன்றைக்கு நம் நடுவில் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட முகமுகமாய் பேசியிருக்கிறீர் என்பதை எனக்கு புரிகிறது. அந்த வாக்கு தத்தங்களின்படி நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து மேன்மைப்படுத்தி அவர்கள் தலையை உயர்த்தும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிற நல் தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், கிருபைக்காக, பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செயல் உபகாரங்களை என்று மறவாதே. ஆமென்.